வணக்கம் ஜேகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டீங்க. ஆனால் இப்போ இருந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை கொஞ்சம் நஞ்ச பிரச்சனையை கொண்டு வரல, ஏகப்பட்ட அவமானத்தை உங்களுக்கு தந்து இருக்கிறது. பணத்தளவுலையும் சரி, மனசளவுலையும் சரி, இப்போ நீங்கள் நொந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கலாம். யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு பிரச்சனை நீங்கள் சிக்கிக்கொண்டு இருக்கலாம். நீங்கள் பணத்துக்காக இங்கிட்டு அங்கிட்டு ஓடிட்டுருக்கீங்க. அந்த சூழ்நிலை தான் இந்த வீடியோ உங்கள் கையில் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. இந்த மாற்றம் கொஞ்சம் நஞ்சம் ஒரு உயர்வு மட்டும் கிடையாது, ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இதுவரைக்குமே நீங்கள் பட்ட பிரச்சனைகள், பட்ட கஷ்டத்துக்கு ஈடாக உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய வளர்ச்சியின் மூலமாக கடவுள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். இந்த பிரச்சனையிலேருந்து வந்தால் மட்டும் போதும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் கடவுளின் நோக்கம் அது கிடையாது. உங்களை அபரிவிதமான வளர்ச்சியை கொடுத்து யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு போய் நிறுத்தப் போகிறார். அப்படி அவர் கொண்டு போய் நிறுத்தணும்னா சில விதமான அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையை நிகழ்த்த வேண்டும். அத்தகைய அறிகுறிகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னென்ன விதமான அறிகுறிகளை தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய வீடியோஸில் இந்த அறிகுறிகளை பற்றியும் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்களை பற்றியும் நான் ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை பார்த்து நிறைய பேருக்கு நிறைய பயன் அடைந்திருக்கார்கள். அவங்களுடைய டெஸ்டிமனி, அவங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அவங்க வாழ்க்கையில் நடந்த அதே அதிசயம், அதே அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்படி நீங்கள் நம்பி ஆவலோடு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் அறிகுறிகளும் நடக்க துவங்கும். அது உங்கள் கண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க. பயம் எப்பொழுதும் நம்மை தாக்குறதுக்காக ஒரு பெரிய ஆயுதத்தை யூஸ் பண்ணோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம். இன்னும் வாழ்க்கையில் நடக்கும் நம்புறியா? இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, இது வரைக்குமே கடவுள் செய்யலை, இதுக்கப்புறம் செய்வார் நீ நம்புறியான்ட்டு ஒரு பயத்தை இந்த டைமை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, 45 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு, இதுக்கு மேலே அவன் லைஃப் என்ன இருக்குது? ஏதாவது ஒரு இடத்துல கம்பெனியில் வாழ்ந்துட்டு சிம்பிளாக வாழ்ந்துட்டு போ, இதுக்கு மேலே ஒன்று ரிஸ்கில் எடுக்காதுன்ற லெவலுக்கு இந்த காலத்தை வைத்து நம்முடைய மனசை அப்படியே பயத்தோடே வைத்து கொண்டு இருக்கிறது. ரெண்டாவது எண்ணிக்கை. ஒரு பிரச்சனையாக உனக்கு 4-5 பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை நீ எப்படி வருவேன்ட்டு கவுண்டிங்கில் சொல்லுவாப்புல. சுற்றி சுற்றி நிறைய பிரச்சனை தானே இருந்துட்டு இந்த பயமானது எண்ணிக்கையை வைத்து பயமுறுத்தும். இப்படி போல் சொல்லும்போது நம்ம மனசில் ஆமாப்பா நமக்குள்ளே யாருமே இல்லை பொழுது நம்ம தனியாக தான் இருக்கிறோன்னு சொல்லும்போது அடுத்ததாக இந்த பயம் இன்னொரு விஷயம் சொல்லும். ஆமாப்பா நீ தனியாக தான் இருக்கிற, உன் கூட யாருமே இல்லை, நீ தனியாக மாட்டிக்கிட்ட, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாதனால உன் வாழ்க்கை இதுக்கு மேலே எதுவுமே நகராதுன்ற அளவுக்கு உங்களை பயம் பொறுத்து வைத்து கொண்டிருப்பாங்க. கடவுள் இருந்தால் ஏன் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே கடவுள் இதை அனுபவிச்சிருக்காருன்ட்டு கடவுள் உங்களை விட்டு தூரப்படுத்துது. இத்தகைய விஷயங்கள்லாம் இந்த பயம் என்ற ஒரே ஒரு காரணி இத்தகைய விஷயங்கள் இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்கள் வாழ்க்கையில் போட்டு உங்கள் சிந்தையில் போட்டு உங்கள் சிந்தையை எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்க வைத்து கொண்டிருக்குது. ஒரு பையன் ஃபுட்பால் விளையாட்டு இருந்தால் அந்த பால் ஒரு முட்புதாரில் போயிடுச்சு. அந்த பால் எடுக்கிறதுக்காக அந்த பையன் போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 4 நாய் வழிமறிச்சு நின்று கத்துது. ஏன் இந்த நாய் நம்மளை துரத்துது, ஏன் நம்மளை கத்துதுன்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த பந்து பக்கத்துலேயே ஒரு நிறைய பொற்காசுகள், நிறைய தங்க காசு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தங்க பொட்டி இருக்குது. இவன் சொல்கிறான், இல்லை நான் அந்த பந்து மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். இருந்தாலும் நாய் குலைக்குது. ஏன் இந்த நாய்கள் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது? நம்ம சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், நாய்கள் போய்டுன்னு வெயிட் பண்ணுறான். இருந்தாலும் அந்த நாய்கள் அவனை விட்டு போகலை. மேலே கத்த ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் ஒரு ஸ்டெப்பு ஏறி வந்து கவுற அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக வரும். இந்த பையனுக்கு பயம் அதிகமாகிடுச்சு. அவன் பிரமிச்சிருக்கிற நேரத்தில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய்ட்டு அவங்க அப்பாட்ட சொன்னோடனே அவங்க அப்பா அந்த இடத்துல வந்து நின்றுட்டார். அவங்க அப்பா வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, ஏன்பா ரொம்ப நேரம் இந்த இடத்துல நின்றுட்டுருக்க, நாய் கற்றுதுன்னா வீட்டுக்கு வந்துட வேண்டியதானே சொல்லும்போது அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். நான் பந்து எடுக்காமல் போனேன், அந்த நாய் வந்து எனக்கு கடிக்கிற மாதிரி வருது, என்ன கடிச்சாலும் பரவாயில்ல, நான் வீட்டுக்கு வந்தேன்னா வீட்டுக்கு தோத்தின்னு வந்து கடிச்சிருமோன்ட்டு அவனுக்கு பயத்தில் மனசில் இருக்கக்கூடிய பயத்தில் அவங்க அப்பாட்ட சொல்லும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, உன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் நீ பார்த்த, அதே நேரத்தில் நாய்களுக்கும் சில நேரத்தில் விஷயங்கள் தோணும். எப்படின்னு பார்த்தனா, நீ அதை தாக்கிடுவியோன்ற பயத்தில் அது கத்துது. ரெண்டாவது, பந்து எடுக்க விட்டோம்னா அந்த பந்தாலே நம்மளை அடிச்சிருவானோ அப்படியும் அதுக்கு பயப்படலாம். ஸோ நாயும் உன்னை பார்த்து பயந்து கொண்டு தான் இருக்குன்னு சொல்லும்போது அவன் சிரிக்கிறான். அதெல்லாம் எப்படி டாடி, நாய் எப்படி என்ன பார்த்து பயப்படும், நான் சின்ன பையன்னு சொல்லும்போது நீ வேணா பாரு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போயிட்டு ஒரு அதட்டுறார். போகும்போது அந்த நாய்கள் பயப்படுது. அப்போ தான் அந்த பையனுக்கு புரியுது, ஓ அதட்டுனா இந்த நாய்களை அடங்குறதுன்னு போது அவன் புரிஞ்சிச்சு. எல்லாரையும் அதட்டணுன்னா வழி விடுது. இவர் போகிறாரு, போயிட்டு அந்த பந்து எடுக்க சொல்கிறாரு. பந்து எடுக்கிறான். பந்து எடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷம். டாடி நம்ம போயிடலாமா, இந்த நாய்கள் நம்ம தொத்துக்கு முன்னாடி இந்த விட்டு போயிடலாம், இது கட்சிதே பெரிய விஷயம் சொல்லும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு,
இது உன்னுடைய பந்து தான். ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த நகையும் உன்னோடது தான். நீ பார்த்துட்ட இல்லையா? அது நீ எடுத்துக்க. நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம்னு சொல்லும்போது, அவன் தயங்குறான். ஒரு பந்து எடுக்கிறதுக்கே நான் போராட வேண்டியதா இருந்தது. எதுக்கு அந்த அந்த விஷயம்லாம் நமக்குன்னும்போது, அவர் சொல்றாரு, "அதுவும் உன்னுடையது தான். நீ எடுத்து கொண்டு போ. எப்படி உனக்கு பந்து எடுக்கிறதுக்கு உதவினனோ, அதேபோல இந்த செல்வத்த எடுக்கிறதுக்கு நான் உதவுறேன். உன் கூடவே வரேன். உன்ன அப்படிலாம் விட்டு போ மாட்டேன். எல்லாத்தையும் எடுத்துக்க" சொல்லும்போது, அவன் பந்தையும் எடுத்துக்கிறான், அந்த செல்வத்தையும் எடுத்துக்கிறான். அந்த இடத்த விட்டு கடந்து செல்றான். நம்முடைய வாழ்க்கையில இப்போ உங்களுடைய பிரச்சனை ஒரு 10,00,000 அல்லது ஒரு 10,00,00,000 கடன் இருக்கு வச்சுக்கங்களேன். இந்த கடன்லேருந்து நீங்க வெளிவந்தா போதுன்ட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த நாய்கள் போல சில விஷயங்கள், பயங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பயத்திற்கு உங்களுடைய எதிர்காலம் நன்றாக தெரியும். அடுத்த 2 வருஷத்துல உங்களோட லைஃப் வேற லெவல்ல மாறப்போகுதுன்னு அவனுக்கு முன்னாடியே தெரியும். அதனால பயமுறுத்தி உங்களை தடை செய்கிறான். இது போதும். இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளிய வந்தால் போதுன்ற லெவலுக்கு உங்களை தடை செய்கிறான். பயமானது உங்களை திசை திருப்பி இப்போ உங்கள ஸ்டக் பண்ணிட்டு இருக்கு. அதோடைய வேலையை கரெக்ட்டா உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில மறைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளிய வர முடியும். கூடவே உயர்வான திட்டம் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அபரிவிதமான ஆசீர்வாதமும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பெரிய கூர்மையான வாளுடைய கைப்பிடி தான் நம்பிக்கை. அந்த வாள் கத்தி இருக்கு இல்லையா? அதுதான் தைரியம். நிறைய பேர்கிட்ட நம்பிக்கை இருக்கு, ஆனால் தைரியம் இல்லை. ஏன்னா முழுமையாக நாம் நம்புவது கிடையாது, செயல்படுத்துவது கிடையாது. கடவுள் மேல் நம்பிக்கையா இருப்போம் சொல்லுவோம், ஆனால் தைரியத்தோடு அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க யோசிப்போம். இந்த தைரியம் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் கவனிக்காமல், அதற்கு அசை போடாமல், அதை பற்றியே சிந்திக்காமல் கடவுள் மீது நீங்கள் அதிகமான கவனம் கொள்ள வேண்டும். உங்கள் ஹார்ட் பீட் எவ்வளோ தூரம் துடிக்கிறதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய சுயமாக தான் இதெல்லாம் ஹார்ட் பீட் துடிக்குதா, அல்லது உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள்லாம் நீங்கள் நினச்சபடியே நடக்கிறீங்களா? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னா கடவுளுடைய கிரியை இல்லாமல், கடவுளுடைய அபரிவிதமான வல்லமை இல்லாமல் அது நடக்காது. நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு கூட இந்த கண்ணு கூட இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்கக்கூடிய இந்த காது கூட செவிகள் கேட்கறதுக்கு காரணமே கடவுளுடைய திட்டங்கள் தான். அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்ககிட்ட எந்த பெர்மிஷனும் கேட்காமல் கடவுள் உங்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது உங்களை காப்பாற்ற மாட்டாரா? ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் நீங்கள் குழம்பிக் கொள்ள வேண்டும்? பறவை இனங்களிலே விசேஷித்தமான ஒரு பறவைன்னா அது கழுகு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அது எப்பொழுதும் மேலே பார்த்து தான் பறந்து கொண்டிருக்கும், மேலே தான் தங்கும். அனைத்து உயிரினங்களோடு சேரவே சேராது, எந்த விலங்கு கூட சேராது. ஏன்னா அதோடைய எண்ணங்கள் முழுச கீழே பார்க்கும்போது எல்லாம் சின்ன சின்ன பொடுசாக இருக்கும். அது பொறுத்த வரைக்குமே நம்ம இருக்கிறது தான் பெருசு, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுன்ட்டு நல்லா அவங்கள சாதாரணமாக தான் நினைத்து கொண்டு இருக்கும். அத்தகைய ஒரு கழுகு ஒரு இடத்துல விழுந்துருச்சு, அடிபட்டுருச்சு. இந்த கதையை நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அத்தகைய கழுகு ஒரு இடத்துல அடிபட்டு கீழே விழுது. ஒருத்தர் காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு கொண்டு வராரு. கொண்டு வரும்போது அந்த சிறகால் பறக்க முடியல. அந்த இடத்துல அடிபட்டதுனால மருந்து வச்சு அந்த கழுகுக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கோழி இருக்குது, ஆடு இருக்குது, எல்லாம் அது கிண்டல் பண்ணுது. இன்னும் திமிரா எல்லாம் பறந்திய, இப்போ உன்னால் பறக்க முடியுமா? எங்களோட 100 மீட்டர்லாம் பறப்பிய, எங்களெல்லாம் சாதாரணமாக நினச்சியே, இப்போ உங்களால் பறக்க முடியும் எல்லாம் கிண்டல் பண்ணுது. ஆனால் இது அமைதியாக இருக்குது. ஏன்னா சிறகு அடிபட்டதுனால அமைதியாக எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய மலைப்பாம்பு வருது. மலைப்பாம்பை பார்த்தோன்னே எல்லா உயிரினங்களும் பயப்படுது. எல்லாம் அடித்து பிடிச்சி ஓடிட்டு இருக்கும் பொழுது பயப்படாமல் நின்ன ஒரே ஒரு பறவைன்னு பார்த்திங்கன்னா அந்த கழுகு தான். அந்த கழுகு அந்த மலைப்பாம்பை எதிர்த்து நிற்குது. அதால் பறக்க முடியாது. இருந்தாலும் அதற்குள்ளே ஒரு தைரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவனை என்னால் சமாளிக்க முடியும், இவன் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, இவனை நான் 100 மீட்டருக்கு மேலே இருந்தே பார்த்துட்டேன், இவன் சின்ன புழு தான், இப்போ இவன் பண்ணுறதுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன்னு ரொம்ப வீரியமாக, ரொம்ப கோபமாக, ஆக்ரோஷமாக தாக்க தயாரானோன்னு அந்த மலைப்பாம்பு பயந்துச்சு. இந்த கழுகுக்கு இவ்வளோ அடிப்பட்டு கூட இவ்வளோ தைரியமாக இறங்குதுன்னு பார்த்துட்டு ஓடி போயிடுச்சு. அப்போ தான் மற்ற உயிரினங்கள்லாம் புரிஞ்சுக்கிச்சு, கழுகு பறக்கிறதுனால அது பெரிய ஆள் கிடையாது, அது மனதனுடைய தைரியம்தான் அது பெரிய ஆளாக காட்டியிருக்கிறது புரிந்து கொண்டது. இப்போ உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு கடன் இருக்கலாம், அடிபட்டு இருக்கலாம், முன்ன மாதிரி நீங்கள் பறக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் உங்கள் தைரியம் மட்டும்தான் இந்த பிரச்சனையை உங்களை காப்பாற்ற முடியும். ஸோ உங்களோடு கடவுள் இருக்கிறார், உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கான திட்டங்கள் ஒவ்வொன்றும் சூப்பராக செய்து கொண்டு இருக்கிறார். உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. நம்பிக்கையும் தைரியம் இருந்தால் மட்டும்தான் போராட முடியும். இந்த போர்க்களத்தில் கடவுள் உங்கள் கூட இருந்து போராடுகிறார். பயத்திற்கு இடம் கூடாதீங்க. பந்து
மட்டும் போதும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்க நிறைய விதமான செல்வமும் இருக்குது. அத்தகைய செல்வத்தோடு நீங்கள் வருவீர்கள். உங்களுக்கான அபரிவிதமான ஆசீர்வாதங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமானது. அதனால் எங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்காதீங்க. இது போதும்னு நினைக்காதீங்க. அதையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும் ஒரு பெரிய அபரிவிதமான ஆசீர்வாதம் உங்கள் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருங்க. நம்பிக்கையாக இருங்க. சோர்ந்து போகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரயோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.